வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் கன்னியா ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஆணி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுனத்தில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதை மலையாளத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்ந்தெடுத்து என்னுடைய தனிப்பட்ட ஜோதிடன் ஆராய்ச்சியின் பேரில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு அறிமுக நபர்களாக இருக்கீங்க, இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சூரியன் மற்றும் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கிறாரு. பொதுவாகவே கன்னியா ராசிக்காரர்கள் எந்த நேரமும் உழைப்புன்னு தொழிலில் ஒரு சின்சியாரிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த கன்னியா ராசிக்காரர்களாக இருப்பீங்க. போதாதுக்கு இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியே தொழில் ஸ்தானத்தில் இருக்கார், அங்கே சூரியனும் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னும் உங்கள் தொழிலில் ஒரு பொறுப்புணர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் தொழிலில் வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்பு உணர்ச்சியை பார்த்து உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே என்னவோ நீங்கள் ஒரு சில சமயங்களில் உங்கள் தொழிலில் தவறு செஞ்சால் கூட உங்கள் கிளைண்ட்டு உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதை பெருசுப்படுத்திக்க மாட்டாங்க. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சரி, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதுசாக வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமைவதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார், ஒளி கிரகமான சூரியனும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்க காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அனைத்து கிரகங்களுமே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இரட்டைப்படை பாகங்களில் இருக்குது. அதாவது சனி ராகு 6ஆம் பாவத்தில் இருக்குது, சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் இருக்குது, குரு புதன் சூரியன் 10ஆம் பாவத்தில் இருக்குது, செவ்வாய் கேது 12ஆம் பாவத்தில் இருக்குது. ஸோ அனைத்து கிரகங்களுமே உங்கள் ராசிக்கு இரட்டைப்படை பாகங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையில் இல்லை. குழந்தை பாக்கியத்திற்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வேணால் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். ஆனால் பொது பலன் அப்படின்னு வரப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு குறைவு தான். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அதனால் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சூரியன் கர்மஸ்தானத்தில் இருக்கார், தகப்பனுக்கு ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியங்களில் கொஞ்சம் கவலை அளிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்காரு. நிச்சயமாக இந்த மாதத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. மாதிரி பழைய ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வேண்டாம், இந்த மாதம் தவிர்த்துருங்க. ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு திருப்தியற்ற ஒரு வாகனமாக அமையலாம், அது பிரச்சனைக்குரிய ஒரு வாகனமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறத தவிர்த்துருங்க.
அதே மாதிரி புதுசாக இடம் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதோடைய வில்லங்கம் கொஞ்சம் பத்திரங்களை பரிசீலனை பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ பிரச்சனைக்குரிய வில்லங்கமுள்ள ஒரு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்றபடி ஏற்கனவே இடம் இருக்குது, வீடு கட்டலாமா அப்படின்னா தாராளமாக வீடு கட்டலாம். பாதியில் நின்று போன விஷயங்கள் ரினிவல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவுகளுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. அதே மாதிரி ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த கன்னியா ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்பவே கவனம் எடுத்து செய்வீங்க. ஸோ தொழிலில் நிச்சயமாக வெற்றி அப்படின்றது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும். ஸோ ஃபேமிலி லைஃபோட கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களோடையும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் சரி, பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு சொத்துக்கள் வாங்கிறதா இருக்கட்டும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு ஒரு சுப விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, மார்ச் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, செப்டம்பர் மாதம் 13, 14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க, நவம்பர் மாதம் 12, 13. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வண்டி வாகனங்களாக இருக்கலாம், ஒரு முன்கோபம் பிடிவாதத்தினால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், ஸோ கடன் வாங்கினதுனால ஏற்பட்டதாக இருக்கலாம், கடன் கொடுத்ததுனால ஏற்பட்டதாக இருக்கலாம், ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க ஒரு இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் உங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.